அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். எது குத்தமுள்ள நெஞ்சுக்கு குறுக்குறேவா? இல்ல எனக்கு புரியல. ஓ, குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அதுதானே சொல்ல வந்தீங்க? அதெல்லாம் நமக்கு தேவையில்ல சார். அதை எப்படி நம்ம குறுத்தோம்? அதெல்லாம் நமக்கு குறுத்தாது. நம்ம மாஸ் டைலாக்கும் சாங்கு பாடுறதுக்கு தான் நமக்கு ஸ்கிரிப்ட் இருக்கே, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அது கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கே, அப்புறத்துக்கு நமக்கு உறுத்தலாம் தேவையில்ல. அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லட்சணத்தில் கரூரில் கணக்கு இருக்குது, அதை வேற தீக்கணும், நிறுத்தணும்ன்ட்டு ஒருத்தர் வேற இருக்கிறாப்புல. இன்னொன்று, வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசலாமா? உங்கள் வாய் மட்டும் இருக்குன்ட்டு என்னென்னமோ பேசுறீங்களே யப்பா. கொஞ்சம் நஞ்ச டைலாகா ஸ்கிரிப்ட் பேப்பரில் அதே நான் நோட் பண்ணேன். அதாவது அண்ணன் பேசுகிற வரைக்கும் கை ஆஹா ஓஹோன்னு கை தட்டி கத்துவாங்க நம்ம கூட்டம். ஆனால் ஸ்கிரிப்ட் பேப்பர் திருப்புறப்ப டிவிக்கேன்னு கத்துவாங்க. யாருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை நாளாக மன வலியோடு இருந்தீங்க இல்லை? தெரியும். இந்த இன்சிடென்ட் நடந்து இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச் தெரியுமே, அப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அது தப்பு தான். அது என் தப்பு தான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ப்ரொஃபஷனல், இது பாலிடிக்ஸ் இல்லை. அதில் வந்துட்டு ஒரு சாங் தான் எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரையும் ஏங்கிக் கொண்டு இன்பம் பாய்ப்பான். கரெக்டு தான். நம்ம வழியெல்லாம் அடக்கிக்கிட்டு நம்ம எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு என்ன வேணும் அதை தானே கொடுக்கணும். இன்றைக்கி அதான் போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த மக்களுக்கு மாஸ் டைலாக் டெலிவரி பண்ணணும் இல்லையா? இல்லை நம்ம மக்கள் நம்மளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. இன்றைக்கி என்ன அண்ணா ஒழுங்காகவே பேசல, ஒரு வேளை உடம்பு சரியில்லையோ, அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் போலீஸ் அலர்ட் பண்ணியிருந்துக்கலாம், மீட்டிங்கே கேன்சல் பண்ணியிருக்கலாம். சரி. ப்ரெஸ் மீட்டு ஒன்று இருக்குது. கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் வந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இந்த பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்கு. பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் வந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. அப்புறம் இன்னொன்று, வாயை தொடங்க சிஎம் சார் அப்படின்னு நெஞ்சிலேயே குத்திட்டு வந்திருக்காங்களாம். நம்ம வாயை திறந்தா தான் வேறு மாதிரிலாம் வருமே. நான் என்ன அதுவா, நான் என்ன இதுவா அப்படின்லாம் கேட்பீங்க. அது போக வந்துட்டு கொத்து பரோட்டா, அல்லு சில்லு இந்த மாதிரி தான் வரும். மாண்பு மரியாதை அப்படின்றது நம்ம பேச்சிலே கிடையாது. நம்ம ஸ்கிரிப்டில் கிடையாது. கரெக்ட், நம்ம ஸ்கிரிப்டில் கிடையாது. நம்மளை எதுக்கு வாய் திறக்க சொன்னது? இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வழக்கு, இந்த போக்சோ வழக்கு, இந்த விவசாய பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, இதுக்கு வாய் திறக்க சொன்னால் அதுக்குள்ள திறக்கூடாது, நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, அதையும் தாண்டி நான் அதை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறப்போ, நான் எங்கேயாவது திருச்சி கிழக்கோ இந்த மாதிரி ஏதாவது ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு அங்கே இடைத்தேர்தல் வருது இல்லையா, அதுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே போகணும் இல்லையா, அங்கே போயிட்டு தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு டைவெர்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த லட்சணத்தில் வாயை திறந்தாவே ஓடிடுறாங்களாம். எங்கே சார் ஓடுறாங்க? நீங்கள் ஓடினதை விடவா? நீங்கள் ஓடினீங்க பாருங்க, ஓடினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இல்ல சாங் வேற எங்க இருக்காருன்னு தெரியாம வராம் பாரு வேட்டக்காரன். பார்ட்டி ஃபண்டுன்னு வாயை திறந்த உடனே அங்கிருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். அதில் வேற ஒரு நபர் வந்துட்டு அடுத்த டைம் சட்டசபை கூடுறப்ப சபாநாயகர்கிட்ட சொல்லி எல்லா டோரையும் சாத்த சொல்லுங்க அப்படின்னு ஒரு சஜஷன் வேற சொல்லியிருக்காப்ல. எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு எழுந்து கேட்கிறாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்களே அது எந்த பார்ட்டியோட ஃபண்டு, தைரியம் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு மேடையில வந்துட்டு அதை பெருமையா பேசுறீங்க. பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டி கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. அமைச்சர் அவர்கள் பேசும்போது நாங்கள் அமைதியாக கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா சில கருத்துக்கள் பேசும்போது அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா, குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா அதை நாங்க வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நான் இருக்குன்னா எப்படிங்க? உங்க கட்சிக்குன்னு 4 வார்த்தை தான் வச்சிருக்கீங்க. பார்ட்டி ஃபண்டு, இந்த மாதிரி அநாகரிகமான வேர்ட்ஸு, அதை கொத்து புரட்டா, அதெல்லாம் வந்துட்டு மரியாதை ஒரு சிஎம்மாக இருக்கிறவருக்குன்னு ஒரு எத்திக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி பேசுகிற வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த கட்சி மேலே திசை திருப்பதுக்கு மேனிப்புலேஷன், இதை மட்டும்தான் உங்கள் கட்சிக்குன்னு இருக்கிற கொள்கையை இப்போதைக்கு.
இந்த கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக, அதாவது அவங்க எப்படி உயிரிழந்தாங்க, போராடி தனது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடி அதுக்கான தியாகத்தை செஞ்சவங்க தான், கட்சிக்கான தியாகத்தை செஞ்சவங்களுக்காக கரூர்ல 41 பேர் இறந்ததுக்காக ஒரு நினைவு சின்னம் அமைக்கிறாங்க. வெரி குட், பாராட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஹேண்ட்ஸ் ஆஃப் சிஎம் சார். தமிழ்நாட்டினோட முன்னேற்றம் பார்த்தீங்களா?